தமிழே சிவம். அன்பில் சிறந்த அவையோர்களே, தலைமை உள்ளிட்ட மேடையில் இருக்கும் எண்ணங்களே, எங்கள் அனைவருக்கும் உடனடியாக வணக்கத்தை தெரிவித்து இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பினை அளித்தவர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க முனைகிறேன். இதனை கருத்து பரிமாற்றத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முன் நடவடிக்கையாக நான் பார்க்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் தமிழ் மீது பற்று பாசம் என்பது எப்போது ஏற்பட்டது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஏனென்றால் தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. என் தந்தையார் 6 மக்களுக்கு தந்தையார். என் மூத்த சகோதரி பெயர் மங்கையரசி, என் பெயர் இது. எனக்கு அடுத்து பிறந்த இன்னொரு சகோதரியின் பெயர் பூங்கோதை. அவருக்கு அடுத்து தம்பி அன்பரசன். அவருக்கு அடுத்து ஒரு தங்கை மாமலர் செல்வி. அவருக்கு அடுத்து ஒரு தம்பி இளந்திருமுருகு. எங்கள் தந்தையார் எங்களுக்கு இட்டு அழைத்த இனிய தமிழ் பெயர்கள். அதனால் தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆங்கில கல்வி என்பது அடியன் படிக்கின்ற காலத்தில் பள்ளியில் இல்லை. தப்பிச்சேன்னு நினைச்சுக்கோங்க. என் சிறிய தந்தையார் பள்ளி தலைமை ஆசிரியர். இப்படி ஒரு ஆசிரியர் சூழ்நிலையில் வளர்ந்த அடியேன். பெரிய தந்தையார் வள்ளல் பெருமானுடைய மிகச்சிறந்த ஒரு பக்தர். அதனால் வள்ளலார் பாடல்களை பாடிவிட்டு தமிழால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் என்று போதனை கொடுத்தார். பிறகு நூல்களை படிக்க ஆரம்பித்த பிறகு என் சிறிய தந்தையாருடைய கூற்றை வள்ளல் பெருமானுடைய வாயிலாக அடியேனும் உணர்ந்தேன். காலப்போக்கில் எனக்கு ஆசிரியராக குருவாக அமைந்தவர் ஆறுமுக அடிகளார் என்பவர். அவர் மறைமலை அடிகளாருடைய மாணாக்கர். மறைமலை அடிகளாருடைய மாணாக்கர் அழகர் அடிகள். அவருடைய மாணாக்கர் ஆறுமுக அடிகளார். அவர் தோற்றுவித்ததே இந்த தமிழ்ச்சைவ பேரவை என்கின்ற அமைப்பு. என்னுடைய ஆசான் மொழி கொள்கையில் இருமொழி கொள்கையாளராக இருந்தார். ஏனெனில் தமிழுக்கு பின்னால் தமிழ் தனியாக இருந்தால் அடுத்த இடத்தை இந்தி பற்றி கொள்ளும் என்று பல முறை என்னிடம் சொல்லியிருக்கிறார். அதனால ஒப்புக்கு சப்பானா ஆங்கிலம் இருக்கட்டும் என்பார். மற்றபடி வாழ்வியல் சடங்குகள் அத்தனையும் தமிழில் நடக்க வேண்டும். வழிபாடு மொத்தமும் தமிழில் நடக்க வேண்டும். ஆட்சி மொழியாக தமிழ் வேண்டும், வழக்காடு மொழியாக தமிழ் வேண்டும், வாழ்வியல் மொழியாக தமிழ் வேண்டும் என்கின்ற போராட்டத்தில் பங்கு பெறுவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்று வரை நான் பின்பற்றி வருகின்றேன். அதனால்தான் அருமை சகோதரர் சந்தமிழ்வாணன் அவர்கள் கேட்டபோது தமிழுக்காக எந்த மேடையிலும் ஏறுவேன் என்று சொன்னார். இந்த தமிழ் வழிபாடு என்பதை எனக்கு முன்னால், அதாவது முதல்ல பேசினார் அந்த அருமை சகோதரர் தெளிவாக பேசினார். ஆனால் கொஞ்சம் கால தாமதம். அதாவது தமிழ் வழிபாடு என்பதை முதலில் புறக்கணித்தவர்கள், கருவறையிலிருந்து தமிழை முதலில் வெளியேற்றியவர்கள் பல்லவர்கள். இது என்னுடைய
ஆசிரியர் சத்யவேல் முருகனார் அவர்கள் வரலாற்று நூலில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பல்லவர்கள் காலத்தில் தான் நம்முடைய சிவாச்சாரியார்கள் தமிழில் இருந்த மந்திரங்களை எல்லாம் செய்யப்பட்ட மொழியாகிய சமஸ்கிருதத்தில் ஆக்கி கொடுத்தவர்கள். மனுவாதிகள், அவருடைய மொழியிலேயே நான் பேச ஆசைப்படுகிறேன். மனுவாதிகள் இந்திய திருநாட்டுக்குள் நுழைந்த போது அவர்களுக்கு சமஸ்கிருதம் கிடையாது. அதற்கு முன்பாக பேசப்பட்ட மொழி எந்த மொழி என்பதும் தெரியாது. ஏதோ ஒரு கரிபுரவ பாஷை போல எதனா பேசிப்பான். அதுக்கு ஒரு பெயர் கூட இல்லை போல இருக்கு. அதன் பிறகு இந்திய நாட்டுக்குள் வந்த பிறகு செய்யப்பட்ட மொழிதான் சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருத குடும்பத்தினுடைய மொழி அபிப்ரசா என்கின்ற ஒரு மொழி. அந்த மொழியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது இந்தி. அதாவது 7ஆம் நூற்றாண்டிலேயே சிற்பவ பிராமணர்கள் இந்த இந்தியை உருவாக்குவதற்காக 7ஆம் நூற்றாண்டிலேயே திட்டமிட்டு இருக்கிறார்கள். 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த ஏறத்தாழ 20 மொழிகள், அதாவது ஒடிசா, பீகார், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் இருந்த அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட அத்தனை மொழிகளில் இருந்து சொற்களை எடுத்திருக்கிறார்கள். கூட தென்னிந்தியாவில் இருந்து பேசப்பட்ட மொழிகளில் இருந்தும் வார்த்தைகளை, சொற்களை எடுத்து உருவாக்கப்பட்டது இந்தி. இது 15ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த சொற்களை அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் இந்தி மொழி முழுமை பெற்றிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் தான் இலக்கணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த மொழியினுடைய ஆயுள் காலம் என்பது 250 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இந்த மொழி 250 ஆண்டுகளுக்குள்ளாக 60 கோடி மக்களை சென்று அடைந்திருக்கின்றது. அப்படியானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி மட்டுமே இந்த இந்தி மொழியை திணிப்பதற்கு ஏற்பாடு செய்யவில்லை. அதற்கு முன்பாக ஆண்ட காங்கிரசும் அந்த வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது. மொத்தத்தில் வடவர்கள் தென்னிந்திய மொழிகளின் தாயாகிய தமிழை அழிக்க வேண்டும் என்பதற்காக உறுதி பூண்டு பல நூற்றாண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆசான் எனக்கு சொன்னது, இந்த பல நூற்றாண்டுகளாக செய்யப்படுகின்ற இந்த வேலையின் காரணத்தால் தமிழ் தனியாக இருந்தால் அடுத்த மொழியாக இந்தி உட்காரம், இல்லைன்னா சமஸ்கிருதம் உட்காரம். அது உட்கார இடம் கொடுக்க கூடாது, அந்த இடத்துல ஆங்கிலம் இருக்கட்டும்னார். இந்த கருத்து எத்தனை பேருக்கு உடன்பாடு என்பது நான் அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போக விரும்புறேன். ஆனா எனக்கு அது சரின்னு பட்டது. சரி இல்லாமல் இருக்கலாம், அது அவரவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் என்ன ஆசான் சொன்ன விளக்கம் எனக்கு சரியா சரி இருக்கட்டும். ஏன்னா இந்தி அப்படிங்கிறது, அதாவது இப்ப நம்மளால என்ன சொல்லி ஏமாத்துறோம்னா, இந்த இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மொழியில ஒரு பக்கத்து மொழி எடுத்து வச்சுக்கோ 3வது மொழி. இப்ப எந்த மொழியை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? எங்கேயாவது போய் ஏதாவது உழைக்க போறோமா? அவன் தான் அத்தனை பேர் இங்க இருக்கானே, எந்தெந்த மொழியை காட்டுறானோ அத்தனை பேர் இங்க படைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த மொழி எதுக்கு நமக்கு தேவையில்லை. ஆங்கிலத்தை அமித்ஷாவும் ஆகாதுதான் சொல்றான். சொல்லிட்டு அவன் நாட்டுல உள்ளவன் பூரா ஆங்கிலம் கத்துக்கிறான், பாரட்லா வாங்குறான், என்னென்னவோ படிக்கிறான், ஏழில் போய் படிக்கிறான், ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறான், எங்க பார்த்தாலும் படிக்கிறான். நமக்கு மட்டும் ஆங்கிலம் உதவாதுன்னு சொன்னான். நாம அந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கல. அப்ப அதாவது ஒரு மொழி கொள்கை என்பது உயிர் கொள்கை. அதை எந்த காலத்தையும் எந்த காரணம் கொண்டும் நம்ம விட்டு கொடுக்கூடாது. விட்டு கொடுத்தோம் அப்படின்னா இனம் அழிந்ததுன்னு அர்த்தம். சந்தேகமே வேண்டாம். எக்காரணம் கொண்டோம் தமிழுக்கு ஒரு இழுக்கு அப்படின்னாக்க அதை காதல கேட்டுட்டு கண்ணால பார்த்து உயிர் வாழ முடியாது. அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஆனால் ஒரு இருட்டு வழியில போகும்போது
சின்ன ஒரு விளக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, சின்ன ஒரு துணை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மொழி இருக்கட்டும், அது உலக மொழியாக இருக்கட்டும், அது ஆங்கிலமாக இருக்கட்டும், இது என்னுடைய ஆசானுடைய கருத்து. ஆனால் வழிபாட்டை பொறுத்தவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராட்டங்களை நான் நடத்தியிருக்கேன். கடைசியா பார்த்தேன், இவனுங்கிட்ட போராடி அரசாங்கமாக நமக்கு ஒத்துழைப்பு இருக்கணும், இல்லை நம் மக்களாக நமக்கு ஒத்துழைப்பு இருக்கணும். ஐயர் பூஜை பண்ணாதான் ஏத்துக்கிறேங்கிறாங்க. செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி ஐயர் வந்தாதான் சரியா இருக்கும்ங்கிறாங்க. இறைவன் திருவருள், ஒரு இடத்துல சுயம்புவா இறைவன் தோன்றினார், ஒரு சிவலிங்கம் கிடைச்சது, 3000 ஆண்டு பழமையான. அதுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, நானே பேர் வச்சேன், தமிழ்ச்செய்வ பெருமான்னு பேர் வச்சேன். இறைவன் சிவபெருமானுக்கு நான் வைத்த பெயர் தமிழ்ச்செய்வ பெருமான், அம்மைக்கு தமிழ்ச்செய்வ பெருமாட்டி. ஒரு கோயில் கட்டணும், என்னுடைய அருமை பிள்ளை வடிவேலன் தான் கும்பாபிஷேகம் பண்ணினார். முழுக்க முழுக்க தமிழிலேயே. இன்றைக்கு அந்த திருக்கோயிலில் ஆண்டுக்கு 108 விழா நடத்திட்டு இருக்கேன். எல்லாமே தமிழில் தான், ஒரு ஐயரையும் சேர்க்கறது கிடையாது. ஐயரும் வரக்கூடாது, கருவறைக்கு வரக்கூடாது, தீட்டுன்னு சொல்லிட்டேன். ஐயர் கருவறைக்கு வரக்கூடாது, தீட்டு. பெண்கள் எல்லாமே இறைவன் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம், எந்த பெண்களா இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனா என்னை பொறுத்தவரை புலால் அருந்தாதவர்கள் எந்த மதத்தினரா இருந்தாலும் அர்ச்சனை பண்ணுங்க. புலால் மட்டும் நீக்கம். எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. பெண்கள் வீட்டு விளக்கம் அது இந்த வெங்காயம் கருவேப்பிலை ஒண்ணும் கிடையாது. அம்மையும் அப்பனும் ஒன்னா இருக்காங்க, அர்த்தநாரீஸ்வரர். அம்மா வீட்டு விளக்கமானா எங்க போவாங்க? அப்பம் கூடவே இருக்காங்க. அப்பா என்ன இவருக்கு மட்டும் வீட்டு விளக்கம்? அதனால திருநீரை வச்சு தலையில வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு அபிஷேகம் பண்ணு. இன்றைக்கும் சிவராத்திரி 6 கால பூஜை முழுக்க முழுக்க பெண்கள். சமஸ்கிருதத்துல ஒரு அம்மா பவானின்னு ஒரு அம்மா பாட்டு பாடுச்சு. சரி பாடி முடிக்கட்டோன்னு முடிச்ச பிறகு கூப்பிட்டேன், இந்த வாமா என்னம்மா பாடுன்னு. ஸ்லோகம் பாடு. அந்த அம்மாவை பார்த்தா அது பிராமணத்தி மாதிரி தெரியல, என்னை விட கருப்பா அப்படி இருந்துச்சு. அதனால நான், நீ என்னம்மா, நான் ஐயராக்கு பொண்ணு. ஐயராக்கு பொண்ணா? சரி பரவாயில்ல இருக்கட்டும், நாளையிலேருந்து இங்கே நின்றுட்டு அந்த சமஸ்கிருத பாட்டெல்லாம் பாடாதேன்னா, பாடணும்னா வெளியில் நின்று பாடு. திருவண்ணாமலையில் அப்பதான் எங்களை பாட சொல்கிறான். யாரு? ஐயரு எங்களை வெளியே நின்று பாட சொல்கிறான். அப்படியே கம்முன்னு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு விடுது. போய் வீட்டில் சொல்லி ஒரு 4-5 பிராமண குடும்பம் அங்கே எல்லாம் என்ன வச்சனான்னு நின்றுட்டான். சரி என்ன இவனா ஐயனுக்கு சோறு போடுறான், பேசாம இல்லை. இந்த கொரோனா வந்துச்சு, பாவம் அதில் ஒரு ஐயர் செத்துக்கிட்டான். அதன் பிறகு இந்த மாமியெல்லாம் என்ன நினைச்சாலோ என்னவோ தெரியல, எல்லாம் கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு எந்த இடத்துல உட்கார சொல்றனோ அந்த இடத்துல உட்காராது, என்ன வேலை செய்ய சொல்றனோ அந்த வேலையை செய்யறது. எல்லாருக்கும் நூல் கொடுத்துருக்குறேன் தமிழ்ல, பதிக புத்தகங்கள். அந்த பதிக புத்தகங்களை வச்சு நான் என்ன பாடுறேனோ அதை பாடணும். சமஸ்கிருதம் தீட்டு மொழி, செத்து போச்சு, செத்து போன மொழி. அதை கருவறைக்கு கொண்டு போகக்கூடாது. அதனால நம்ம தமிழ் தான் எப்பவுமே உயிரோட இருக்கிறது, எப்பவுமே இளமையா இருக்கிறது. அதனால நான் பாடுறேன். திருமுமை பொருளும் செல்வமும் எனக்கு சிறுடை கடல்கள்
என்றெண்ணி ஒருவரை மதியாமல் உறாமைகள் செய்தும். சுந்தரர் என்னன்னா, இறைவன் சிவபெருமானுடைய திருவடியை தான் நம்மளுடையதுன்னு நினைச்ச உடனே எவனையும் மதிக்கணும்னு ஒரு தோணலை. எனக்கு அதே மாதிரி தமிழ்ச்செல்வ பெருமான்னு சொன்ன பிறகு பாப்பானையெல்லாம் ஏன் மதிச்சுட்டு விடணும்னு நான் இந்த பாட்டை நான் பாடுவேன், எனக்கு பின்னால பாடணும். இப்ப எல்லாம் அப்படிதான் சொல்லுவேன். இப்ப அவங்க எல்லாம் தப்பா நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம சொல்றத அவங்க செய்யறாங்க. நம்ம மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, தமிழ் மக்கள், அவங்க எல்லாம் கெட்டவங்க நிறைய இருக்காங்க. என்னுடைய அனுபவம், அவங்க தான் கேட்க மாட்டேங்க. அந்த கோயிலுக்கு அந்த பகுதியில இருக்க தமிழ் மக்கள் அதிகமாக வர்றது கிடையாது. என்னன்னா, தமிழ் சைவ பெருமான்னு பேர் இருக்கு, கவுச்சி சாப்பிடக்கூடாது போல இருக்கு, போகக்கூடாது. அதையும் நான் மைக்கு போட்டு தெளிவா சொல்லிட்டேன். சைவம் என்றால் சிவனை வணங்குபவர்கள்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதையாவது தின்னுங்க, கறி மீன் கருவாடு இருவாடு எது வேணா தின்னுங்க. தின்னு 2 நாள் கழிச்சு குளிச்சு முழுகிட்டு வாங்க கோயிலுக்கு, நான் வேண்டாங்கிற. அதை நினைச்சுக்கிட்டு கோயிலுக்கு வராம இருக்காதீங்க. எவ்வளவோ சொல்லிட்டேன். ஐயரே கிடையாது, அங்க போய் என்ன பண்றது? யாரு நம்ம பேசிக்கிறோம். காதுக்கு வந்துச்சு எனக்கு. அப்புறம் தான் சரி, இனி இதுங்களெல்லாம் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. ஐயர் பொங்கலை பூரா கோயிலுக்கு வரா, நம்ம பொங்கலையே வர மாட்டேங்க. இப்ப யார் மேல என்ன என்ன பண்றது? இப்ப அது என்ன பண்றது? இல்ல அந்த மாதிரி நம்ம மக்களை வந்து, அதாவது நான் வந்து இந்த விழா நடக்கும், இப்ப தான் வந்து இந்த புரட்டாசி மாசம் இது மாலை அமாவாசைன்னு ஒரு வருது, சரிங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து பிரளயகால அமாவாசை திருவடி பேருன்னு நாங்க செய்வோம். இவர் தான் வந்து செய்வார். அதுல வந்து பாப்பா என்ன பண்ணுவான், எல்லாரும் கூப்பிட்டு 50 ரூபாய் காசு வாங்கிட்டு உட்கார வச்சு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அவங்க அப்பா பாட்டை கூட்டம் பேரெல்லாம் சொல்லி எதையோ ஒன்று சொல்லி அனுப்பிடுவான். அவனுக்கு காசு கொடுத்து இந்த அரிசி பருப்பு அது இதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் முடிச்சுக்கிட்டு அதை முடிஞ்ச பிறகுதான் இங்கே வந்தோடனே இவங்க சாமி கும்பிடுவாங்க வீட்டில். அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இதை பார்த்துட்டு ஒன்றுமே கிடையாது. வருஷம் இவன் இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த இன்னும் அப்பா அம்மாட்டெல்லாம் இங்கே உயிரோடு இருக்காங்க, வர்றாங்க, அவனுக்கு சோறு கொடு துணி கொடுன்னு பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இந்த ஆன்மா பிரிந்த உடனே அந்த இறைவன் திருவடிக்கு அனுப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தமிழில் தேவாரத்தில் மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தில் இருக்குது. வள்ளல் பெருமானும் வழிகாட்டி இருக்காரு. அந்த முறையில் திருவடி பேர நிகழ்ச்சியை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு நடத்தி கூப்பிடுறோம். இவங்களை கூப்பிடும்போது ஒரு இது ஆட்சி இப்போ 8 வருஷமாக நம்ம நடத்திட்டு இருக்கோமாப்பா. 8 வருஷமா யாருக்கால 8 வருஷமா 20 பேருக்கு மேல வரலையா? என்னன்னா இவர் நூல் போட்டுக்க மாட்டேங்கிறாரு. யாரு? வடிவேலன், சிவா வடிவேலன் நூல் போடல. என்னமோ சிவப்பா தான் இருக்காரு ஆனா ஐயர் இல்லை. ஐயர் என்ன பூநூல் போட்டிருப்பாங்க, போடல. அது என்னத்த பண்ண போகுது? இது பூநூலுக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. இதனாலதான் அறுத்து போட்டாங்க போல இருக்கு. அப்பெல்லாம் நமக்கு தப்பா தெரிஞ்சுச்சு. இப்ப யாரு பண்றது அப்படின்னா பெண்கள் தான். அதையும் நான் சொல்றேன், மைக்கிலே சொல்றேன். பெண்கள் திருந்தாத வரையிலும் இன்னைக்கும் சொல்றையா, பெண்கள் திருந்தாத வரையிலும் தமிழையே வளர்க்க முடியாதுயா. ஆங்கில கல்வியை பத்தி பேசுறீங்க, ஆங்கில கல்வியில சேர்க்கணும்னு நிக்கிறதே பெண்கள் தான்யா. ஒரு ரிக்ஷா ஒரு ஆட்டோ ஓட்டுறான், கண்ணீர் வச்சு கதறினாயா என்கிட்ட, அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல சேர்க்க சொல்லுதுமா, உயிர் போதுமா, எந்த காசு இல்லமாங்கிறான், தற்கொலை பண்ணிக்கலாமான்னு பாக்குறேங்கிறான். என்னன்னா இந்த
இந்த அம்மா வந்து வீட்டு வேலை செய்யுது, இவன் ஆட்டோ ஓட்டுறான், 3 குழந்தைங்க, 2 குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது, ஒரு குழந்தை கடைசி படம் அதையாவது அந்த இங்கிலீஷ் மீடியத்துல விடுங்கிறான். அது எங்க விவேகானந்தாவில. அங்க படிப்பை விட மத பிரச்சனை தான் பெருசு. அங்க சேர்க்க சொல்றான். பணம் கட்ட முடியலன்னு வந்து என்னத்த நான் என்ன பேசுறது? அப்புறம் தான் நான் பார்த்தா எங்க பார்த்தாலுமே பெண்கள் தான். ஐயரு வரல, செத்து போயிட்டான், வீட்டில் வயசான கிழவன் செத்து போச்சு, அதை போய் எல்லாம் பண்ண வேண்டியெல்லாம் பண்ணி கொண்டு போட்டு முடிக்க வேண்டியதானே. ஐயர் வந்து என்னமோ பண்ணணுங்கிறான். அப்பதான் எல்லாம் சுத்தமாகும். அவனே குளிச்சுட்டு வரானான்னு தெரியல. ஐயர் வந்தாதான் வீடு சுத்தமாகுங்கிறாங்க அம்மா. நானும் பாக்குறேன்யா, பெண்களால தான் எல்லாமே. பெண்கள் மனம் வச்சா இந்த ஆங்கில கல்வியை ஒழிக்கலாம். இந்தி உள்ள இப்ப ஒரு மளிகை கடை வச்சிருக்கான் ஒரு பையன், பேர் மகேஸ்வரன், அந்த அம்மா பேர் உமா. அவ்வளோ அழகா இருக்குங்களா? நான் போகும்போதே உமா மகேஸ்வரான்னு கூப்பிட்டு தான் போவேன். 3 பசங்க, 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. 2 பொம்பளை பிள்ளைங்க ஹிந்தி வகுப்புல விட்டாச்சு. நான் கேட்டேன், என்ன மகேஸ்வரா தெற்கிருத்திக்காரன், தென்னவன் அப்படின்னா தமிழன்னு பொருள், ஏன்டா இதெல்லாம்? ஏற்கனவே ஆங்கில வேற உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். அந்த அம்மா வந்தா பாருங்க சண்டைக்கு, அதுல இருந்து நான் கடைக்கே போறேன். அப்படி கோவம் வருது. ஹிந்தி படிக்கிறேன், ஏன் படிக்கிறேன்னு, ஏன் அந்த ஹிந்தியில விட்டேன்னு கேட்டதுக்கு அப்படி சண்டைக்கு வருது. அதான் எந்த நிலைமையில பெரிய இடத்துல உள்ள பெண்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. நமக்கு அந்த இடத்துல சம்மந்தம் கிடையாதுல்ல, நம்ம இங்க கீழே தானே பார்க்கணும். இதுங்க எல்லாமே இப்படி இருக்குது. அதனால ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும். யாரு? கீழ்மட்டத்தில் உள்ளவங்க. கீழ்மட்டத்தில் உள்ளவங்கனாலதான், சேரியில உள்ளவர்களாலதான் எம்ஜிஆர் வந்தார். இல்லைன்னாக்க வந்துருக்க முடியாது. அது மாதிரி ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது கீழ்மட்டத்துல படிப்பறிவு குறைந்த மக்களாலையும் பெண்களாலையும் தான் ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கிறது. இவர்கள் திருந்தாத வரையில், இவர்கள் தெளிவு பெறாத வரையில், இவர்களை வந்து இவர்களோட நாம ஊடுருவ வேண்டியிருக்கு. இந்த கோயிலை வச்சே என்னால அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சாமி அப்படிங்கிற பொருளுக்கு நெருங்குவாங்கன்னு பார்த்தேன். அதுக்கே ஒன்றும் அவங்கள கொண்டு வர முடியலையே. அப்படி எந்த வகையில அவங்கள கொண்டு வர்றது? எனக்கு அது ரொம்ப சிந்தனையா இருக்கு. மற்றதுக்கு இப்ப இதெல்லாம் வேணும்னு சொல்லி நம்ம போராட்டங்கள் நடத்துவோம், கொடி பிடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இந்த பெண்களுக்கு அதெல்லாம் நடக்காது. அதனால இந்த அவர்களை எப்படி நாம தெளிவுபடுத்துறது அப்படிங்கிறத பற்றி ஒரு உளவியல் கருத்தாய்வு நடத்தணும். உண்மையில இல்ல நடத்திட்டாருங்க ஐயா, வள்ளலார் சொல்லியிருக்காரு எப்படி கையாளுறது. முதல்ல அவங்கள சன்மார்கியா மாத்திட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் மதம். அதே நான் சொல்றேன். சன்மார்க்கம் அதாவது இந்த சைவ தமிழ்ச்சைவ பெருமான் திருக்கோயில்னு வச்சிருக்கேன்ல, இந்த கோயிலுக்கு வராம இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு அம்மா அனுஷி, அது பேர், அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், அம்மா நீ எதுனா சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கோ, 2 நாள் பேசி குளிச்சு முடிட்டு வா என் கோயிலுக்கு. இல்லைங்க என் பேத்தி இருக்குது, அதுக்கு அன்னாடம் எதுனா போட்டு கொடுப்பேன். ஏன் அன்னாடம் இருக்கு எதுனா போட்டு கொடுக்குறேன்? சத்து உடம்புல சத்து அப்படின்னு. சத்து இல்லைன்னுட்டு அன்னாடம் இந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுக்கணுமா? ஆமாம், அது கொடுத்தாதான் சத்து. புரியுதுங்களா? இது யார் சொல்றது? ஒரு அம்மா பொம்பளை சொல்லுது. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் இல்லை, நல்ல காய்கறி, பழம், கீரை இதையெல்லாம் குழந்தை வந்து நல்ல அறிவோடையும் இருக்கும், அழகா இருக்கும். என்ன அதெல்லாம் ஜீரண சக்தி எல்லாம் நல்லா இருக்கும். நீ அதை கொடுக்காது, தினம் அந்த மாதிரி அது மாதிரி எல்லாம் கொடுத்தா அது மிருகங்கள் கூட தினம் அது மாதிரி சாப்பிட்டோமான்னு தெரியலையேம்மா, நீ தினம் கொடுக்குறேன்னு. நீங்க போங்கம்மா, உங்களுக்கு நீங்க சைவம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப அங்கேயும் நெருங்க முடியல, ஏன்னா அதை சாப்பிட்டாலும் சத்துன்னு அது வேணும் நான் சொல்றோம். எனக்கு இந்த கண்ணுல ஒரு பிரச்சனை. இப்ப போனா இந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா
நரம்பு தேஞ்சிருக்குன்னாரு. அந்த டாக்டர் சொல்றாரு அரவிந்த் ஹாஸ்பிட்டல், ஏமா நீங்க வயசானவங்களா இருக்கிறீங்க, அந்த கண்ணுக்கு சத்தான அந்த ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுறது தானே அப்படின்னு கேட்குறாரு. ஒரு டாக்டர் மாதிரி கேட்காரு, என்ன மீனெல்லாம் சாப்பிடுறது தானே? நான் இனிமே போய் மீனை சாப்பிட்டு நான் என்ன கெதியாகிறது? இந்த கண் போச்சு, 80 வயசு ஆகி போயிடுச்சு. இந்த கண்ணு ஏதோ அடிப்புக்காக தான் அந்த கண்ணு மருத்துவத்துக்கு போனதை. அப்போ எனக்கே அப்படி சொல்றாருங்கிற போது அந்த உணவை வலியுறுத்துறாங்க சிலர். வலியுறுத்தும் போது அதையும் பெண்கள் டப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க. அதை கொடுத்தாதான் பேரம் பேத்தி சத்தா இருக்கும். இதெல்லாம் மாற்ற வேண்டியது. சமுதாயத்தில் முதல்ல அடிப்படையை நாம் மாற்ற வேண்டியது. அதற்காக நான் இந்த தமிழ்ச்செல்வர் பெருமான் திருக்கோயிலில் என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்துட்டு இருக்கேன். கோயில் பூசை புனஸ்காரம் மட்டும் அல்ல, இந்த வேலைகளையும் நான் செய்துட்டு தான் இருக்கிறேன். என்னால் முடிஞ்சவர்களும் அது மாதிரி செய்வேன். இப்போ நீங்கள்லாம் இவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது. சரி தொடரும். இதன் மூலமாக ஒரு விடிவு காலம் ஏற்படலாம் தமிழகத்துக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வருங்கிற அந்த நம்பிக்கையோட நாம இது மாதிரி தொடர்ந்து போராட்டங்களை, கருத்தரங்குகளை, நம்ம பரிமாற்றங்களை வச்சுக்கணும். எனக்கு நீங்க என் வயதையெல்லாம் நினைக்காம எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப திருக்குறள் முழுக்க முழுக்க வேத சாஸ்திரங்களின் சுருக்கம் என்று ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியிருந்தார். அதை பார்த்து கொதித்தெழுந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் மறுப்புரை வருவதற்கான ஏற்பாடுகளை முழுக்க செய்த நூலாசிரியர் ஐயா சிங்காரனார் குறிப்பிட்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற கருத்தரங்கிலே பங்கெடுக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கு நமது அன்பினை வெளிப்படுத்துவதற்காக நூலை தர வேண்டும் என்று சொன்னபோது நான் எனது நூல்களை நன்கொடையாக தருகிறேன் என்று மனமும் சொன்னார்கள். அவர்கள் திருக்கரத்தால் இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு நூலாக வழங்குவார்கள். முதலில் ஐயா நேர்மையாளர் சகாயம் அவர்களுக்கு நூலை அன்பு பரிசாக அளிக்கிறார்கள். அம்மா ஐயா கொடுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு அன்புக்குரிய அம்மா அவர்களுக்கு நூலை அளிக்கிறார். அடுத்து தமிழ் விடுதலை இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தமிழ் வாணனுக்கு அன்பு பரிசாக அளிக்கிறார். அடுத்து சட்டத்துறையில் தமிழ் என்ற போராளியாக இருக்கிற ஐயா பகவத்சிங் அவர்களுக்கு நூலை அன்பாக அளிக்கிறார்கள். நன்கொடை அளித்த ஐயாவுக்கு மிகுந்த நன்றி. அடுத்து சட்டத்துறையில் தமிழ் விடுதலை ஆக வேண்டும் என்று இந்த நோக்கிற்காகவே ஒரு போராட்ட வாழ்க்கை நடத்தி வருகின்ற ஐயா பகவத்சிங் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் விடுதலை இயக்கம் நடத்தும் இந்த துறைதோறும் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்ற இந்த கருத்தரங்கத்திற்கு வழிபாட்டு தமிழை நமது வழிபாட்டு தலங்களில் சமஸ்கிருத ஆதிக்கத்திலிருந்து காப்பதற்காக பேசிய தமிழ் திரு அம்மா சிவஞான கலையரசி அவர்களே, ஆட்சித்துறையில் ஆங்கில ஆதிக்கத்திலிருந்து
நமது மொழியை மீட்பதற்காக பேச இருக்கின்ற ஐயா சகாயம் அவர்களே, ஏற்கனவே கல்வித்துறையில் ஆங்கில இந்தி ஆதிக்கத்திலிருந்து நம் மொழியை காப்பதற்காக பேசிய தோழர் செந்தமிழ்வாணன் அவர்களே, இந்த கூட்டத்தின் வரவேற்புரையாற்றிய தோழர் சேகரன் அவர்களே, அதேபோல் தலைமையுரையாற்றிய ஐயா அருக்கண்ணன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற ஐயா தாமரைக்குமரன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, இதோ ஒரு 2-3 கிலோமீட்டர் அருகில் உள்ள நமது தமிழ்நாட்டின் தலைமை நீதிமன்றமான உயர் நீதிமன்றம், இந்த அரசியலமைப்பு சட்டப்படி அது ஒரு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுமாங்க, ஆவண நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் 1861 இந்த உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து அது கொடுத்த அனைத்து தீர்ப்புகளும் உத்தரவுகளும் ஆவணமாக பாதுகாக்கப்படும். அப்படி ஒரு ஆவணம் நம்ம எல்லாம் இழிவுபடுத்தும் ஒரு ஆவணம், இப்படி உத்தரவாக தீர்ப்பாக இந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கு. ஏதோ அந்த தீர்ப்பு இது ஆங்கில காலத்தில் ஏற்பட்ட அந்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அல்ல. 1978ஆம் ஆண்டு இதோ இந்த உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறது. எந்த தீர்ப்புக்கு எதிராக தெரியுமா? 1956 தமிழ்நாடு ஆட்சிமொழி சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றத்தில் தமிழ் கொண்டு வந்த பிறகு, அதாவது குற்றவியல் வழக்குகள் கொண்டு வந்த பிறகு, ஒரு உரிமையியல் வழக்கில் சிவில் தீர்ப்பில் ஒரு நீதிபதி, விசாரணை மன்ற நீதிபதி தமிழ் மொழிக்கு தீர்ப்பளிக்கிறார். அப்போ சிவில் வழக்கு ஆங்கிலத்துல தீர்ப்பளிக்க முடியும் சட்டப்படி. அப்படி ஒரு தீர்ப்பளிக்கிறார். அந்த தீர்ப்பை எதிர்த்து தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் இந்த உயர் நீதிமன்றத்துக்கு வர்றாரு. அப்போது உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பின் பொறுமையிலோ அல்லது சட்ட அந்த கேள்விகளை உள்ளே போகாமல் எதுவுமே இல்லாம அது ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது நம்ம எல்லாம் இழிவுபடுத்தும் அந்த தீர்ப்பு இன்னும் அப்படியே இருக்குது. அந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா, அந்த தீர்ப்பு பத்தி அந்த 2 வரியில சொல்றேன். ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட், அதாவது விசாரணை நீதிமன்றத்தை நீதிபதியோட ஜட்ஜ்மெண்டா, ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட் இன் தமிழ் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட் அட் ஆல், இட் இஸ் சோ மச் வேஸ்ட் பேப்பர். தமிழ் மொழியில் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு, அந்த தீர்ப்பு, his judgment in Tamil is no judgment at all, it is so much waste paper. பயன்படாத ஒரு வெற்றுத்தாள் அப்படின்னா இந்த உயர் நீதிமன்றம் 1978ஆம் ஆண்டு தீர்ப்பளித்திருக்கிறது. ராமையா மற்றும் எதிர் முனியாண்டி கோடர் என்ற வழக்கில் இதே இந்த உயர் நீதிமன்றம் தமிழில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு, அதாவது வேஸ்ட் பேப்பர், பயனற்றத்தால் வெற்றுத்தாள் என்று தீர்ப்பளித்திருக்கு. அந்த தீர்ப்பு ஆவணமா இந்த நீதிமன்றத்துல இருக்கு. இப்போ 1978ல ஏதோ இங்கிலீஷ்கார காலத்துல 1800 அல்லது 1900 கிடையாது, 1978ல அதான் இன்னைக்கு உள்ள நிலைமையா இருக்கு. நாம் நீதித்துறையில் நம்மளோட மொழி அவ்வளவுதான் செத்துதான் இருக்கு, கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. என்னைக்கு மொத்தமா குடிக்கோடி புதைக்கப்படும் என்பதற்கான அந்த உத்தரவாதம் இல்லை. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. 1956லேயே தமிழ்நாடு ஆட்சிமொழி சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனா என்ன நிலைமை? நீதிமன்றங்கள்ல வரல, ஆட்சித்துறையில வரல, எந்த துறையிலும் இல்ல. பேரளவுக்கு அந்த சட்டம் பேப்பர்ல ஒரே ஒரு அந்த தாள்ல இருக்கு. அது செயல்பாட்டுக்கு முழுமையாக வரல. பிறகு அதை ஒவ்வொன்றா சேர்த்து கொண்டு வர சொல்லி அப்படியே வச்சிருக்காங்க. ஆனால் கீழமை நீதிமன்றத்தில், இந்த விசாரணை நீதிமன்றத்தில் இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, அம்பத்தூர்ல ஐயா இருப்பாங்க, அம்பத்தூர் நீதிமன்றம் போயிருப்பீங்க. அங்க பெரும்பான்மை வழக்கறிஞர்கள் அவங்க அந்த மனுக்களை ஆங்கிலத்துல தான் தாக்கல் பண்றாங்க. சென்னையை விட்டுருங்க, ரொம்ப குக்கிராமத்தில் ஒட்டி உள்ள ஒரு வட்டார நீதிமன்றம் இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கு, அதாவது வறட்சியான மாவட்டம் சொல்லிக்கோங்க. அங்க உள்ள திருவாடனை நீதிமன்றம் இருக்கு, அங்க உள்ள முன்சிப் நீதிமன்றம், அங்க போங்க, பாதி பேர் ஆங்கிலத்துல போடுவாங்க. அந்த ஆங்கிலம் என்ன மொழியா இருக்கு பாத்தீங்களா? தப்பு தவறமா தான் இருக்கு ஆங்கிலம். இங்க உள்ள வழக்கறிஞர்கள் 98 விழுக்காட்டு வழக்கறிஞர்களுக்கு ஆங்கிலம் ஒழுங்கா எழுத தெரியாதான். ஆனால் என்ன பண்றாங்க? தப்பு தவறுமா எங்க கடைக்கோடியில் உள்ள அந்த திருவாடனை நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் கூட
மனுக்களை வந்து ஆங்கிலத்தில் போடுறாங்க. நீதிபதிகள் அவங்களும் அப்படித்தான், அதுவும் தப்பு தவறமா தான் இருக்கு, அப்படியும் வந்து தீர்ப்புகளை வந்து ஆங்கிலத்துல தான் வந்து எழுதிட்டு இருக்காங்க. சரி, சட்டத்துல இடம் இல்லையா? சட்டத்துல இடம் இருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டத்துல இடம் இருக்கு. இந்திய பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும் உரிமையில் நடைமுறை சட்டத்திலும் இடம் இருக்குது. அந்த மாநிலத்தின் அலுவல் மொழியை அந்த விசாரணை நீதிமன்ற மொழியாக ஆக்காமல் இடம் இருக்கு. ஆனா இவங்க அதை முழுமையாக ஆக்கவில்லை. 1956 தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் வந்த பிறகும் கூட அதை முழுமையாக ஆக்காமல் இன்னைக்கு வந்து அதுல ஏதோ ஒரு ஓட்டை ஏற்படுத்திக்கிட்டு தமிழ் ஆங்கிலம் என்று ரெண்டும் விசாரணை நீதிமன்ற மொழியாக இருந்து, ஆனால் பெயரளவுக்கு தான் வந்து தமிழ் இருக்கு, ஆங்கிலம் வந்து கோலைச்சு கொண்டிருக்கு. இதை நம்ம எப்படி மாற்ற போறோம்? நீங்க பார்த்திருப்பீங்க, 1879 அந்த காலகட்டத்துல, அந்த ஆங்கிலேய காலகட்டத்தில் 1870 150 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் அங்க வந்து நீதிபதியா இருக்காரு மாநில வேதநாயகம் பிள்ளை. அவர் ஆங்கிலத்தில் திருப்பி கொடுக்கல, தமிழ கொடுத்தாரு. எப்ப? இங்கிலீஷ்கார காலத்துல 150 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தமிழ திருப்பி கொடுத்தாரு. அவரு நமக்கு தெரியும், தமிழின் முதல் நாவல் சொல்லுவோம், அந்த பெருங்கதை, முதல் தமிழ் நாவல் பிரதாப் முதலியார் சரித்திரம். அந்த அந்த இது சொல்றாரு, அவரு மிக வருத்தப்பட்டு சொல்றாரு, தேச பாசையின் தமிழ், அதாவது நம்மளுடைய தேசத்தோட பாசையின் தமிழ், கோர்ட்டில் வழங்கா நின்ற பாசையின் தமிழ், நீதிமன்றத்தில் இருக்கிற பாசையின் தமிழா இருக்கு, நியாயவாதியும் தமிழர், நீதிபதியும் தமிழர், பாதிக்கிற வக்கீலும் தமிழர், மற்ற வக்கீல்கள் கட்சிக்காரர்கள் முதலாளம் தமிழர்களே, இப்படியாக எல்லாம் தமிழ்மயமாக இருக்க அந்த வக்கீல்கள் யாருக்கு பிரார்த்தித்தியமாக இங்கிலீஷில் வாதிக்கிறார்களோ தெரியவில்லை. அவரு எப்போ சொல்றாரு? 1879 150 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அவருடைய நாவல்ல வந்து ஒரு பகுதியை சொல்றாரு. 41 42 அத்தியாயத்துல அந்த நாவல ஒரு கோயில வந்து சொல்றாரு, நீதிமன்றங்கள் என்ன லட்சணமா இருக்கு, அப்பயே இருக்குன்னு சொல்றாரு. எல்லாம் வந்து ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல வந்து பேசுறாங்க, இங்கிலீஷ்ல வந்து திருப்பி சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா 150 ஆண்டு முடிந்த பிறகும் இன்னைக்கு அதே தான். அவரு அவருடைய தன்னுடைய நாவல் சொன்ன அதே செய்தி தான் இன்னைக்கும் அதே அந்த இதுதான். அதை நம்ம என்ன செய்ய போறோம்? அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, ஒரு வக்கீல் இங்கிலீஷில் வாதிப்பது இங்கிலீஷ் தெரியாத மற்ற வக்கீல்களுக்கு அவமானம் அல்லவா? அவருடைய வருமானத்துக்கு குறைவு அல்லவா? தமிழ் நியாயவாதி முன்பாக இங்கிலீஷில் வாதிக்கிற வக்கீல்கள் இந்த தமிழ்நாட்டையும் சகல ஜனங்களையும் மெய்யாகவே அவமானப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறார். இங்கிலீஷ்ல வாதிக்கிற அந்த வக்கீல்கள் உண்மையாகவே சகல ஜனங்களையும் இந்த தமிழ்நாட்டு மக்களை எல்லாத்தையும் அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னு இப்ப 1879 சொல்றாரு. அது இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மும்மொழி கொள்கை என்று இந்த ஒன்றிய அரசு இந்தியை திணிக்கும் போது இவர்கள் இந்தியை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. யாராவது தமிழ் மொழியை காப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கல. 1965 தீக்குளித்து செத்தார்கள், இந்திய ராணுவத்தால் சுடப்பட்டு செத்தோம். எல்லாரும் வந்து சாகும் போது தமிழ் வாழ்க என்றுதான் செத்தாங்க. எவனும் வந்து ஆங்கில வாழ்க, ஆங்கிலத்தை காப்போம்னு சொல்ல, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று செத்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமை, அதன் பிறகு நாம இந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயர்ல ஆங்கிலத்தை காத்ததன் விளைவு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் ஆங்கிலம் வந்து கோலச்சு உட்கார்ந்து இருக்கு. அதே மாதிரிதான் வந்து நீதித்துறை. இதை எப்படி மாத்த போறோம் பெரிய சிக்கல். அதுக்காக தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா எதுவுமே இல்லை, காது கொடுத்து கேட்பதற்கான நிலைமையே இல்லை. சரி, கீழமை நீதிமன்றத்துல வந்து இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு வழி இருக்கு, இது இவங்களுடைய அதிகாரம். உயர் நீதிமன்றம் வந்து அது உச்ச நீதிமன்றம் தடுக்குது, ஒன்றிய அரசு தடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இந்த கீழமை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்ற அதிகாரம் இந்த தமிழ்நாட்டு அரசோட அதிகாரம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 1956 ஆட்சி மொழி சட்டத்தை சரிபடுத்தி திருத்து, இந்த தமிழ்நாட்டு நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்தின் மொழி தமிழ் மாத்து, முழுமையாக மாத்து. ஏன் வந்து ஒரு ஓட்டை கொடுக்கிறார், ஓட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. உயர் நீதிமன்றம் நினைத்தால் ஒரு சிறப்பு உத்தரவு மூலமாக ஒரு சில நீதிபதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்கள் ஆங்கிலத்தில் தீர்ப்பு எழுதலாம் என்று வாய்ப்பு கொடுக்கிறீங்க. எப்போ 1981 வாய்ப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு 1040 வருஷம் அதே நிலை அப்படி இருக்கு. ஏன்னா காரணம் அன்னைக்கு சொல்றாங்க, தமிழ்ல அன்னைக்கு வந்து போதிய புத்தகம் இல்ல, நல்ல முதன்மையான இந்த கலைச்சொல் உருவாகல, அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு அவங்களுக்கு தருவோம், அது குறிப்பிட்ட காலத்துக்கு தரலாம் சொன்னாங்க. ஆனா இந்த உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, ஒரு காலவரை இல்லாமல் நீங்க நீதிபதிகள் அந்த ஓட்டையை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை மீறி, ஒரு சட்டமன்றம் பிறப்பித்த ஒரு சட்டத்தை மொத்தமாக வந்து கிழித்து போட்டு இதே உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது, 94 இந்த நீதிபதிகள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் தீர்ப்பிடலாம். அதன் விளைவு இன்னைக்கு வந்து கீழமை நீதிமன்றத்தில், விசாரணை நீதிமன்றத்தில் தமிழ் மொத்தமாக அழிக்கப்பட்டு விழுதோண்டி புதைக்கும் ஒரு அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை தமிழ்நாடு அரசு நினைச்சா ஒரே நாள் மாற்ற முடியும், ஒரே நாள்ல மாற்ற முடியும். மாத்தலையா அவங்க 3 நாள் கொண்டு வந்தாங்கல்ல, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எவ்வளவு நாள் கொண்டு வர முடிஞ்சு அவங்களால? 3 நாள் கொண்டு வர முடிஞ்சு ஒன்றிய அரசால. இந்த தமிழ்நாடு அரசு இந்தி எதிர்க்கணும்னு சொல்ற தமிழ்நாடு அரசு நினைச்சா முடிக்க முடியாதா? ஒரே நாள் நீ வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடியும், ஒரே நாளில் உயர் உரிமையில் நடைமுறை சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடியும், ஒரே நாளில் 1956 தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டத்தில் வழி கொடுத்திருக்கிய நீங்க உயர்நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆங்கிலத்தில் தீர்ப்பெழுத வகை செய்யலாம் கொடுக்க, அதை நீக்கிட்டு இந்த மாநிலத்தின் விசாரணை நீதிமன்றத்தின் மொழி தமிழ் தானே ஆக்கு. ஏன் மற்ற மாநிலம் ஆக்கலையா? ராஜஸ்தான் நீ வந்து ஆங்கிலத்தில் போட முடியாது, இந்தி தான். ராஜஸ்தான் மொழி அழிச்சுட்டான், அந்த ராஜஸ்தான் மொழியின் அலுவல் மொழி இந்தி. இந்தியில தான் வந்து எல்லா தீர்ப்புகளும் அளிக்க முடியும், எல்லா ஆவணங்களும் இந்தியில தான் போட முடியும். நீங்க வேறு மொழியில ஆங்கிலத்தில் ஒரு ஆவணம் இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட காலத்திற்குள் நான் வந்து விசாரணை வழக்கு வருவதற்கு முன்னாடி இந்தி மொழி தரணும், வந்து ஒரு எழுத்து மூலமா உறுதி தரணும். அப்பதான் வந்து அந்த என்னை வழக்கில் கொடுப்பாங்க. உத்தரப்பிரதேசம் அப்படித்தான், பீகாரும் அப்படித்தான். அவெல்லாம் வந்து குற்றவியல் நடைமுறை திருத்தம் கொண்டு வந்து அந்த மாநிலத்தின் விசாரணை நீதிமன்ற மொழியாக முழுமையாக இந்தியாக்கிட்டாங்க. இப்போ ஹரியானா கொண்டுருச்சு, ஹரியானா கொடுத்துட்டான் இந்த மாநிலத்தின் விசாரணை நீதிமன்ற மொழி இந்தி என்று அவன் கொண்டு வந்துட்டான். அதுக்கு எதிராக வழக்கு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல 2021 உச்ச நீதிமன்றம் விரட்டி அடிச்சிருச்சு. நீ போட்டு உடனே இப்போ வந்து ஹரியானா அந்த சண்டிகர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, வழக்கு நிலுவையில் இருக்கு, ஒண்ணு இல்ல. அப்ப இன்னைக்கு இந்தி மாநிலங்களில் இந்தி மட்டுமே விசாரணை நீதிமன்ற மொழியாக இருக்கும் போது தமிழ்நாட்டு மத்திய இந்தி இங்கிலீஷும் அதை சொல்லிட்டு நீ இங்கிலீஷ் வந்து உட்கார வச்சுட்டு இருக்காங்க எல்லா இடத்தையும். இதான் இன்னைக்கு விசாரணை நீதிமன்ற மொழி. இந்த தமிழ்நாடு அரசு நினைத்தால் அதை ஒரே நாளில் மாற்ற முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தான், நம்ம பேசி போறோமா, என்ன செய்ய போறோம் தான் இந்த கூட்டத்தில் நமக்கு கேள்வி. நாம் முடிஞ்சு போனதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ஆக்கப்பூர்வமா என்ன பேசணும்ன்ற அந்த விஷயத்தை தான் நம்ம எடுத்து அதான் சொல்றேன். இங்க நம்மளுடைய விசாரணை நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழியை ஆக்குவதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? சட்டத்துல இடம் இருக்கு, தமிழ்நாடு அரசு செய்ய முடியும், அதை என்ன செய்ய போறோம் கேள்வி. எனவே இது விசாரணை நீதிமன்றத்தோட நம்மளுடைய நிலைமை. உயர்நீதிமன்றத்தை பாத்தீங்கன்னா தோழர் சொல்லும்போது சொன்னாரு, அரசியல் சட்டத்தின் 358(2) அந்த மாநிலத்தின் அலுவல் மொழியை நீதிமன்ற மொழியாக ஆக்கலாம், உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்கலாம் வகை செஞ்சிருக்கு. எப்ப சொல்லியிருக்காங்க? 1949 அந்த அரசியல் சட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் போதே வந்து இது பண்ணிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளப்படும் போதே 342 அதை வந்து கூட மாநில மொழிகளை வந்து உறுதியா தரல, அது ஒரு பிச்சை மாதிரி கொடுக்குறாங்க. 341 உச்சநீதிமன்ற மொழியாக ஆங்கிலம் இருக்குன்னு சொல்லியிருக்கான். 340 அந்த உட்பிரிவு அந்த 2 என்ன சொல்லுதுன்னா, இந்தியையோ அல்லது அந்த மாநிலத்தின் அலுவல் மொழியையோ அந்த மாநில ஆளுநர் குடியரசு முன் ஒப்புதலை பெற்று அந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்ற மொழியை ஆக்கலாம். எதாக்கலாம்? முதல் வாய்ப்பு எடுத்து கொடுக்க இந்தி அல்லது அந்த மாநிலத்தின் அலுவல் மொழி. அப்ப இந்த ஒன்றிய அரசு நினைத்தால் தமிழ்நாட்டில் அரசியல் சட்டத்தின்படி இந்தியை இந்த சென்னையில் உள்ள நம்ம தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்ற மொழியாக ஆக்க முடியும். கூடுதல் மொழியாக ஆங்கிலத்தோட சேர்த்து ஆக்க முடியும் இந்திய, அல்லது இந்த மாநிலத்தின் அலுவல் மொழியான தமிழ் மொழியை ஆக்க முடியும். அதான் இந்த அரசியல் சட்டம் வாய்ப்பு. அதான் சொன்னேன், இந்த அரசியல் சட்டம் இந்திக்கான ஒரு அரசியல் சட்டம். அதனாலதான் தோழர் சொல்ல சொன்னாரு, அரசியல் சட்டத்தின் பகுதி 17 கிழித்து எறியாமல் நம்ம வந்து மொழி சமத்துவத்தை பாதுகாக்க முடியாது, மாநில மொழிகளை காக்க முடியாது. ஏன்னா
ஏன்னா பகுதி அந்த பகுதி 17 அரசு சட்டத்தின் பகுதி 17 முழுமையாக இந்திக்கு எல்லா உரிமையும் கொடுத்து மாநில உரிமைகள் வந்து பறிக்குது. அப்படிதான் சொல்லுது 342 அந்த உட்பிரிவு 2 இந்தியையோ அல்லது அந்த மாநிலத்தின் அலுவல் மொழியையோ தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றம் ஆக்கலாம். அப்ப முதல்ல நீ இந்திக்கு வாய்ப்பு கொடு, அதுக்கிட்ட தமிழ வாய்ப்பு கொடுன்னு சொல்லணும். அப்ப நினைச்சிச்சா இங்க வந்து பிஜேபி அரசு வருது இல்ல வேற வந்து இங்க வந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிராமத்து வரை வந்து மார்வாடிகளோட ஆதிக்கம் வந்துருச்சு, இடத்தெல்லாம் வாங்கி போட்டு வந்துட்டு இருக்காங்க, பெரும்பான்மை வந்துட்டாங்க. அப்ப இங்க வந்து அமைச்சரவை பெரும்பான்மை வந்து வேறுமொழிக்காரங்க இருக்காங்க, வடநாட்டுக்காரங்க இருக்காங்க. அவ சட்டமன்றத்துல வந்து ஒரு கோரிக்கை வைத்து கவர்னருக்கு அனுப்ப முடியும், கவர்னர் மூலமா அனுப்ப முடியும். இல்ல கவர்னரே வந்து இப்ப உள்ள கவர்னர் என்ன பண்ணலாம், இந்தியை அரசு சட்டத்தின் 342 படி இந்தியை இந்த சென்னையில் உள்ள தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் மொழியாக ஆக்குவதற்கு குடியரசு ஒப்புதல் தாங்கன்னு சொல்லி அனுப்ப முடியும். அதுக்கு அரசு சட்டத்தில் வழி இருக்கு. இதே இந்த ஆந்திராவில இந்தியை ஆக்க வழி இருக்கு. ஆனாலும் அதுல வந்து போற போக்கில் ஒரு பிச்சையா கொடுக்குறாங்க, அந்த மாநிலத்தின் அலுவல் மொழி அல்லது அந்த மாநிலத்தின் அலுவல் மொழி ஆக்க சொல்றாங்க. அந்த பிச்சையை வச்சுதான் நாங்க வந்து கடந்த 2006 இருந்து போராடி 2006 தமிழ்நாட்டு சட்டமன்றம் நம்மளுடைய மாநில அலுவல் மொழியான தமிழ் மொழி ஆக்குவதற்கு கோரிக்கை வச்சிருக்காங்க கவர்னர் மூலமா. அந்த இது இன்னும் கிடப்பது. எனவேதான் நாங்கள் தொடர்ச்சியாக நாம் இந்த தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் மொழியாக தமிழ் மொழியை ஆக்கினால்தான் கீழமை நீதிமன்றத்திலே விசாரணை நீதிமன்றத்தை முழுமையாக கொண்டு வரும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அங்க போனா இங்க தமிழ்ல தீர்ப்பு இருந்துச்சு அது மொழிமாற்றம் பண்ணி கொடுக்கணும், உச்ச நீதிமன்றம் போகும்போது வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிமாற்றம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது வந்து ஒரு ஓட்டை சொல்லிட்டு இருப்பாங்க. இது பெங்கால் நடந்துச்சு, வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல. அங்க 97லயே 96லயே வங்காள மொழியை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கூட கொண்டு வந்தாங்க. பாருங்க அவங்க ரொம்ப அக்கறையா. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அங்க நடுவர் நீதிமன்றத்துல வங்காளமா, மாவட்ட நீதிமன்றத்துல ஆங்கிலம், மாவட்ட நீதிமன்றத்துல ஆங்கிலம். அதன் விளைவு இன்னைக்கு வந்து அங்க ஒழுங்காக நம்மள மோசமாக வங்காள மொழி நீதிமன்ற மொழியில வந்து போய் ஆங்கிலம் வந்து அங்கேயும் வந்து ஆகிறது. எனவே இந்த சூழலில் நாம என்ன செய்ய போகிறோம், நமது தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் மொழியாக தமிழ் மொழியை ஆக்கப் போகிறோமா, நம்மளுடைய விசாரணை நீதிமன்றத்தின் நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழியை ஆக்கப் போகிறோமா? இல்லைன்னா வந்து இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடம் எல்லாம் வந்து ஆங்கில மொழி ஆயிடுச்சு, கல்லூரி கேட்கவே வேண்டாம், எல்லாமே வந்து ஆங்கிலம் தான். இன்னைக்கு அரசு கல்லூரியில நாங்க படிக்கும் போது 95 விழுக்காடு நாங்க எல்லாரும் வந்து தமிழ்ல தேர்வு எழுதணும். ஒரு 5 விழுக்காடு, ஒரு 7 விழுக்காடு இல்ல 6 விழுக்காடு தான் வந்து எழுதுனாங்க ஆங்கில வழியில. இன்னைக்கு அது பெரும்பான்மை போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு ஒரு 20 விழுக்காடு வந்து வேலை வாய்ப்பு முன்னுரிமை சொல்றாங்க. முன்னுரிமை அது ஒதுக்கீடு கிடையாது, முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முன்னுரிமை இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பேர் தமிழ் வழியில வந்து சட்டக்கல்லூரி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லைன்னா யாருமே படிக்க மாட்டாங்க. அந்த தமிழ்ல தேர்வு எழுதினாலும் நம்ம விண்ணப்ப படிவத்துல நான் ஆங்கிலம் நம்ம எதை வண்டல்ல முடிய போற மாதிரி ஆங்கிலம் தான் எழுதிக்கிட்டு எல்லாம் வந்தாங்க நான் படிக்கும்போது. இப்பதான் வந்து தமிழ் மீடியம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். எனவே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை உறுதி செய்யப்பட்டாருடைய இந்த நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழியை நம்ம வந்து ஆக்க முடியும். எனவே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கே தமிழ்நாட்டில் வேலை என்பதை நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி அதை வெற்றியடைய வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் விசாரணை நீதிமன்றத்தில் இந்த தமிழ்நாட்டு அரசை அழுத்தம் கொடுத்து அரசியல் சட்டத்தை வழி செய்திருக்கிற, குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வழி செய்திருக்கிற, உரிமையியல் சட்டத்தில் வழி செய்திருக்கிற, அதே போல தமிழ்நாட்டு ஆட்சிமொழி சட்டத்தில் வழி செய்திருக்கிற பிரிவுகளை சரி செய்து உடனடியாக விசாரணை நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழியை ஆக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வழியாக நாம் வலியுறுத்த வேண்டும். 2006 தமிழ்நாடு கோரிக்கை 2006 இருந்து இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக வந்து கிடப்பில் கிடக்கு. அங்க இந்திய ஒன்றிய அமைச்சகத்தினோட குப்பத்திட்டுல தான் நம்மளுடைய கோரிக்கை கிடக்கு. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற நாம் போராடுவோம் என்று கூறி அதுக்காக போராட்டத்தை வழிநடத்தி வெற்றியடைவோம் என்று கூறி விடுகிறேன்.